அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்தர்தாசன் செல்வகுமார். இப்போ 2025 வருடத்தில் இந்த மார்ச் மாதத்தில் நடைபெறக்கூடிய சனி பயிற்சி, அது மட்டுமல்ல, இந்த வருடத்தில் சனி பயிற்சி, அதன் பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக ராகு பகவானுடைய பயிற்சி, கேது பகவானுடைய பயிற்சி, குரு பகவானுடைய பயிற்சி. இப்போ இத்தனை பயிற்சிகளும் இருக்கின்ற போது இந்த 8 வருட காலம் அல்லது 9 வருட காலம்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த 9 வருட காலமாக இந்த மகர ராசிக்காரர்கள் என்ன விதமான துன்பங்களையும் துயரங்களையும் பட்டார்கள்? இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நடந்த கசப்பான அனுபவங்களெல்லாம் என்ன? இதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குமா? இல்லை இதே மாதிரி தான் வழக்கம் போல வரக்கூடிய சனி பேச்சு தானே, வழக்கம் போல இருக்கக்கூடிய ராகு கேது பேச்சு தானே அப்படின்ற மாதிரியே இருக்குமா? பட்ட துன்பங்களிலிருந்து விடுதலையா, அல்லது இதையே தொடர்ந்து நமக்கு இப்படியே தான் போகணும் அப்படின்ற மாதிரியான நிலைமைகள் இருக்கா அப்படின்றது நிறைய மகர ராசிக்காரர்களுடைய கேள்விக்குறி என்பதை விட ஒரு பெரிய ஆதங்கமாக இருக்கு அப்படின்றதை நம்ம வச்சுக்கலாம். சரி, ரைட். இப்போ என்ன விதமான கசப்பான அனுபவங்கள்னு சொன்னா ஒரு வரியில் நம்ம சொல்லலாம். நான் கண்களில் இருந்து கண்ணீர் வடித்த காலங்களை விட இரத்த கண்ணீர் வடிக்கின்ற அளவிற்கு என்னுடைய நிலைமை இந்த 9 வருட காலங்களில் மாறி போனது. சொல்லுவாங்க இல்லையா, நான் படுத்த படுக்கையும் முள்ளாக தைத்தது, நான் போகின்ற பாதையெல்லாம் நெருப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உறவுக்காரர்கள் என்றால் யார்? இந்த உறவுக்காரர்கள் நமக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் எந்த எல்லைக்கெல்லாம் செல்வார்கள் என்பதை தெரிந்து கொள்வது. நாம் பழகிய நண்பர்கள், உயிருக்கு உயிராக நினைத்த நண்பர்கள், நாம் உதவி செய்து ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண ஆளை பெரிய ஆளாக வளர்த்து விட்டோம். ஒன்றுமே இல்லாத 10 பைசாவுக்கு புண்ணியம் இல்லாதவனை ஒரு மனுஷனாக நடமாட விட்டோம். வாழ்வதற்கு தகுதி இல்லாத நபர்களை வாழுகின்ற அளவிற்கு ஒரு வல்லமையை உருவாக்கி வாழ்க்கையை கொடுத்தோம். ஆனால் அத்தனை பேரும் நமக்கு துரோகம் தானே செய்தார்கள். உடன் பிறந்தவர்கள், உறவுக்காரர்கள், நண்பர்கள், நாம் நம்பியவர்கள் துரோகத்தின் உச்சிக்கே போனாங்க. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வர பகவான் தன்னுடைய காலகட்டத்தில் ஒரு மனிதனை இவெல்லாம் நல்லவன், இவெல்லாம் கெட்டவன், இவெல்லாம் இப்படி தான் இருப்பான் என்பதை உங்களுக்கு புரிய வைத்து விட்டார். ஒரு வழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வழக்கில் ஒரு மொழி சொல்லுவாங்க இல்லையா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அப்ப சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப சனி கொடுக்க வேண்டிய துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்து விட்டோம். எப்படியோ கடவுளுடைய அனுக்கிரகத்தோடு, நாம் வணங்கிய தெய்வங்களுடைய அருட்கடாட்சத்தோடு அதிலிருந்து தப்பிச்சிட்டோம். அப்ப தண்டனையையும் துன்பத்தையும் வேதனையும் பக்குவத்தையும் அனுபவத்தையும் கொடுத்து விட்ட இந்த சனி பகவான் இனிமே உங்களுக்கு கொடுக்க போறது எல்லாமே வாழ்வின் வசந்தத்தை நோக்கி, வசந்தத்திற்கு தேவையான எல்லா விதமான பலன்களையும் கொடுப்பார். அப்ப இந்த எல்லா விதமான பலன்களையும் கொடுப்பார் அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடியே அதை கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இவெல்லாம் நம்மகிட்ட நடிச்சு நல்லவன் மாதிரி இருந்து துரோகம் பண்ணவனை இனம் கண்டுபிடிக்காம அவன்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டு ரோட்ல நிற்போம். இப்ப பழகி நாம் அனுபவப்பட்டுட்டோம். அப்ப இனிமேல் நமக்கு இறைவனால் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நம் நலனில் அக்கறை உள்ளவர்களுக்கும், நமது குடும்பத்தில் நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க இல்லையா, அவர்களுக்கு தேவையான எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியத்தை பூர்த்தி செய்வதற்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். பெரிய விஷயம். அந்த 9 வருட காலம் என்பது ஒரு பெரிய ஜென்மத்தை எடுத்தது போன்ற ஒரு பக்குவ நிலைக்கு வந்தாச்சு. சரி, இருந்தாலும் அந்த சனீஸ்வர பகவான் இருக்கிற இடத்தை கெடுத்து விட்டு பார்க்கின்ற இடத்தை வாழ வைப்பார்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்க்கின்ற இடமெல்லாம் வந்து நமக்கு சாதகமான இடம்தானா? அதனால் நமக்கு நல்லது நடக்குமா? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் விரயஸ்தானத்தை 12ஆம் இடத்தை போயிட்டு பார்க்கிறாரு. அப்போ நமக்கு என்ன நடக்கும்னா, விரயங்கள் கொடுக்க போகிறார் என்று சொன்னால் அது சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ பணம் கொடுக்க போகிறார், அது ஏதோ ஒரு வகையில் நேர்மையான வகையில் கொடுக்க போகிறார் தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த சுபமான அந்த விரயமாக மாற்றிக்கொள்வது என்று சொன்னால் நம்மளுடைய குழந்தைகளுக்கோ அல்லது நமக்கோ நம்மை சார்ந்து இருப்பவர்களுக்கோ தேவையான எதிர்கால திட்டங்கள், அந்த எதிர்கால திட்டங்களுக்கு நாம் செய்யலாம். சேமிப்பு அப்படின்ற மாதிரி பண்ணலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான திருமணங்கள், குழந்தைகளுக்கு தேவையான உயர்கல்விகள், வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு போக்கியத்துக்கு போகலாம், லீஸுக்கு போகலாம். நான் லீஸில் தான் இருக்கேன், சொந்த வீட்டுக்கு போகலாம். ஆல்ரெடி நான் சொந்த வீட்டில் தாங்க இருக்கேன், ஆனால் அந்த சொந்த வீடை எடுத்து கட்டுவதற்கு தேவையான சூழ்நிலைகள் இல்லை, அதை கட்டலாம். இல்லைங்க, எனக்கு சொந்தமாக வீடெல்லாம் இருக்கு, ஆனால் நான் ஏமாந்துட்டேன், துரோகம் பண்ணிட்டாங்க, எதுவுமே இல்லை அப்படின்னா வழக்குகள் மூலமாக வெற்றி பெறலாம், கட்ட பஞ்சாயத்து மூலமாக வெற்றி பெறலாம். அது ஏதோ ஒரு வகையில் உங்கள் கைவிட்டு போனது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்த பொருள் உங்களுக்கு திருப்பி வரும். சரிங்களா? அப்போது இதற்கு வந்து எல்லா யூடியூப்லேயும் நிறைய உங்களுக்கு நடக்கக்கூடிய வசந்த காலங்களை பற்றியும் நாம் பட்ட அனுபவத்தை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. ஆனால் பரிகாரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஏன்னா ராகு கேதுனுடைய பயிற்சி, குரு பகவானுடைய பயிற்சி, இது எல்லாமே இருந்தால் கூட நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாதக நிலையிலிருந்து ஒரு பரிகாரங்கள் மூலமாக நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்தால் என்ன விதமான பரிகாரங்கள் செய்யலாம், என்ன விதமான கோவிலுக்கு செல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இந்த பதிவினுடைய மிக முக்கியமான நோக்கமே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, அப்படி நடக்கக்கூடிய அந்த நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிரந்தர செல்வாக்கான இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். அப்ப என்ன விதமான பரிகாரங்கள் செய்யலாம்? சித்தர்கள் கூறிய சூட்சுமத்தின் பிரகாரம் உங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு ஸ்தல விருட்சம் இப்படி எடுத்துப்போமே, இது வேற யாரும் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை நீங்கள் செய்தால் கைமேல் பலன் கிடைக்கும். தடைபட்டு நின்று இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நாம் எதிர்பார்த்த திட்டங்களில், தீட்டிய திட்டங்களில் வெற்றி கிடைக்கும். அப்போ இந்த ஸ்தல விருட்சம்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தி மரம். இந்த அத்தி மரத்தை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தின் போது, அதாவது ஒரு மாதமும் வரக்கூடிய அந்த பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் அன்று அத்தி மரத்தை தல விருட்சமாக கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்கள் சென்று அந்த அத்தி மரத்திற்கு பொங்கல் நெய்வேத்தியம், அதாவது இனிப்பு பதார்த்தங்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது. அத்தி மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி அந்த அத்தி மரத்தை குளிர்விப்பது, அந்த அத்தி மரத்தை மன மகிழ்ச்சி பெறச் செய்வது. இந்த அத்தி மரத்திற்கு அருகாமையில் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்கால திட்டங்கள், இந்த மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள், இந்த மனதில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களோ, இது எல்லாவற்றையும் அந்த அத்தி மரத்துக்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. இது என்னங்க, அத்தி மரத்துக்கிட்ட மனசு விட்டு பேசுகிறதா? ஆமாம், நீங்கள் பேசினால் அந்த அத்தி மரத்தால் உங்களுடைய எண்ணங்களை கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மையும் பேராற்றலும் அதிர்வலைகளும் அந்த அத்தி மரத்திற்கு இயற்கையாகவே கடவுள் கொடுத்துருக்கான். ஆனால் அந்த கடவுள் கொடுத்த அத்தி மரம் உங்களுக்காக தான் கொடுத்துருக்கான். யாருக்கு? மகர ராசிக்காரர்களுக்காக கொடுத்துருக்கிறான். இந்த அத்தி மரத்துக்கிட்ட போயிட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்வது, உங்களுடைய கோரிக்கைகளை அங்கே சொல்லுவது, அந்த அத்தி மரத்துக்கு பொங்கல் வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி, இதிலிருந்து இன்னும் ஒருபடி மேலே போய்க்கணும். நாம் படுக்கின்ற இடத்தில், இந்த மகர ராசிக்காரர்கள் படுக்கின்ற இடத்தில், மகர ராசிக்காரர்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில்,
இந்த மகர ராசியைச் சேர்ந்த இல்லத்தரசிகள், நீங்கள் அடிக்கடி எந்த இடத்தை உபயோகப்படுத்துவீங்களோ அந்த இடத்தில் அல்லது உங்களுடைய ஹேண்ட்பேக்ல அத்தி மரத்தினுடைய இலைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை வைக்கணும் தெரியுங்களா? 10 இலை. அந்த அத்தி மரத்தினுடைய இலை 10 இலையை எடுத்து உங்களுடைய ஹேண்ட்பேக்ல வைக்கணும். அது செடியிலேருந்து தான் போய் நான் பிடுங்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் தேவையில்லை. அங்கிருந்து காய்ந்து கீழே விழுந்து கிடக்கும் இல்லையா, அதுலேருந்து ஒரு 10 அத்தி இலையை எடுத்து வச்சு பெண்கள் தங்களுடைய ஹேண்ட்பேக்கில் வச்சு உபயோகப்படுத்தலாம். மாணவர்கள் தாங்கள் படிக்கக்கூடிய இடங்களில் அதை வச்சிருக்கலாம். தொழில் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய தொழில் நிறுவனங்களில் அல்லது நாம் உட்கார்ந்திருக்கக்கூடிய இடங்களில் அதை வச்சிருக்கலாம். சாதாரணமாக என்ன பண்ணலாம், நம்ம படுக்கக்கூடிய பெட்ரூமில் அந்த தலையணைக்கு கீழோ அல்லது தலையணைக்கு மேலோ ஒரு செல்ஃப் மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே கூட இதை வைத்திருந்தா அந்த அத்தி மரத்தினுடைய அதிர்வலைகள் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். அத்திமரம் அத்திமரம் அத்திமரம். ஆமாம், இந்த அத்தி மரத்தினுடைய விசேஷத்தை பற்றி நம்ம சொல்லணும்னாவே தனியாக ஒரு வீடியோ போடலாம், 10 வீடியோ போடலாம். அவ்வளவு அற்புதமான ரகசியங்கள் அந்த அத்தி மரத்தில் இறைவன் ஒளித்து வைத்திருக்கிறான். அந்த அத்தி மரத்தை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். மகர ராசியைச் சேர்ந்தவர்கள், உங்களுடைய எண்ணங்கள் யாவும் தடைகள் இல்லாமல், குழப்பம் இல்லாமல், தடுமாற்றங்கள் இல்லாமல் நிறைவேறும். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி இருக்கு, குரு பயிற்சி இருக்கு, இந்த சனி பயிற்சி இருக்கு. இதுல வேற என்ன விதமான விசேஷங்கள்லாம் நமக்கு நடக்குங்க அப்படின்னா, இந்த 9 வருட காலமாக நீங்கள் பட்ட வேதனைகளுக்கும் கண்ணீர்களுக்கும் விடை தருகின்ற அத்தனை விதமான நல்ல நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நடந்திட வேண்டும் என்பதற்காக என்னுடைய குருநாதர்களை பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.